அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்மான் ஃபாரிஸி அலி அவர்களை பற்றி அவர்களே கூறுகிறார்கள். வாருங்கள் கேட்போம். ஜி ஓர் அழகிய சிற்றூர். இது பாரசீக நாட்டில் உள்ள இஸ்பஹான் பகுதியில் இருக்கிறது. நான் அந்த ஊரில் தான் பிறந்தேன். பெற்றோர்கள் எனக்கு மாபா என்று பெயர் சூட்டினார்கள். என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். என் தந்தை பூதக்சான் ஜியில் உள்ள ஒரு பெரிய நிலக்கிழாளர். நாங்கள் மஜூசிகள், எனவே நெருப்பை வணங்கி வந்தோம். என் தந்தை என் மீது அதிக அன்பு காட்டி வந்தார். சிறிது நேரம் கூட அவருடைய பார்வையை விட்டு என்னை நகர விட மாட்டார். எப்போதும் குமரி பெண்ணை போன்று என்னை கவனித்து வந்தார். வீட்டிற்கு வெளியே செல்லவும் அனுமதிப்பதில்லை. அவர் வயல்வெளிகளுக்கு செல்லும் போது வீட்டில் உள்ளவர்களிடம் நான் வெளியே போகாமல் பார்க்குமாறு சொல்லிவிட்டு செல்வார். நான் பெண்கள் போன்று வீட்டிலேயே அடைப்பட்டு கிடந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு நெருப்பு குண்டம் இருந்தது. அதில் எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். ஆரம்பம் முதலே மத சம்பந்தமான காரியங்களில் எனக்கு ஆர்வம் இருந்து வந்தது. நாங்கள் நெருப்பை வணங்குபவர்களாக இருந்தோம். நெருப்பை எரிப்பதே எங்கள் வணக்கமாக இருந்து வந்தது. அதனால் நான் எந்நேரமும் அந்த வணக்கத்திலேயே ஈடுபட்டிருப்பேன். நெருப்பை எரித்து கொண்டிருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மத குருக்களுக்கு நாங்கள் குத்துனோ என்று பெயர் வைத்திருந்தோம். எப்பொழுதும் நெருப்பை எரிய வைத்துக் கொண்டிருப்பதே அவர்கள் பணியாகும். நானும் எந்நேரமும் நெருப்பை எரிய வைப்பதிலேயே ஈடுபட்டிருந்ததால் நான் வீட்டு குத்துனோ ஆகிவிட்டேன். நெருப்பை அணைய விடாது மூட்டிக் கொண்டிருப்பதுதான் எனக்கு விருப்பமான வேலையாக இருந்தது. இவ்வாறு வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. நான் கவலையின்றி என் வேலைகளில் ஈடுபட்டிருந்தேன். இவ்வாறு இளமையின் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் வீட்டில் பழுது பார்க்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. என் தந்தை வேலைக்கு ஆட்களை நியமித்திருந்தார். அவர் என்னை நோக்கி சொன்னார், மகனே, வீட்டில் இன்று எனக்கு வேலை இருக்கிறது. எனவே நீ வயலுக்கு சென்று வா. மேலும் அன்றைய வயல் வேலைகளையும் என்னிடம் விளக்கிச் சொன்னார். மற்றும் மாலையாகும் முன் நீ விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொன்னார். நான் மகிழ்வுடன் நாலா பக்கங்களிலும் பார்த்து கொண்டு வயலை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பார்த்து கொண்டே சென்றேன். வீட்டை விட்டு வெளியே போகும் வாய்ப்பு எனக்கு அரிதாகவே ஏற்படும். வழியில் ஒரு அழகான கட்டடம் இருந்தது. அது கிறிஸ்தவர்களின் தேவாலயம், சர்ச்சு. அருகில் சென்று பார்க்கும்போது காதில் சில குரல்கள் கேட்டன. பலர் ஒன்றாக உயர்ந்த குரலில் ஏதோ ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த இனிமையான ஓசையின் பக்கம் மனம் ஈர்க்கப்பட்டது. மத சம்பந்தமான காரியங்களில் முதலிலிருந்தே எனக்கு ஆர்வம் இருந்து வந்ததால் நான் அங்கேயே நின்று விட்டேன். பிறகு கட்டடத்தின் உள்ளே நுழைந்து விட்டேன். ஒளிமயமான முகங்களையுடைய சில நல்லவர்கள் வரிசையாக நின்று கொண்டு இறைவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் அந்த வழிபாட்டு முறை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அந்த உணர்வில் வயலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தையே மறந்துவிட்டேன். மாலை வரை அங்கேயே இருந்து விட்டேன். அவர்களின் மதத்தில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவர்களின் மதம் நம் மதத்தை விட சிறந்தது என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. பிறகு நான் அவர்களிடம் பேச்சு கொடுத்தேன். என் மனதில் இருந்ததை அவர்களிடம் கூறினேன். எனக்கு உங்கள் மதத்தில் பற்று ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உங்கள் வணக்க முறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த மதத்தின் மத்திய பீடம் எங்கே இருக்கிறது, அதை எனக்கு கூறுங்கள் என்று நான் கேட்டேன். அது சிரியாவில் இருப்பதாக அந்த கிறிஸ்தவர்கள் கூறினார்கள். என்னுடைய பேச்சுக்களை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கொஞ்ச நேரம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு நான் வீட்டிற்கு திரும்பினேன். பொழுது சாய்ந்திருந்தது. இருள் சூழத் தொடங்கியிருந்தது. என் தந்தை என் நினைவிலேயே இங்கும் அங்கும் உழவிக் கொண்டிருந்தார். என்னை தேடுவதற்காக நாலா பக்கங்களிலும் ஆட்களை அனுப்பி வைத்திருந்தார். நான் வீட்டில் நுழைந்ததும் என்னை அப்படியே அணைத்துக் கொண்டார். அவருடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடியது. என் கைகளை பற்றி கொண்டு, மகனே, இவ்வளவு நேரம் எங்கிருந்தாய்? மாலை பொழுதுக்குள் வீடு திரும்புமாறு நான் உனக்கு கூறியிருந்தேனே, நீ ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய்? தந்தைக்கு மிகவும் வருத்தம் ஏற்படுமே என்று நீ நினைக்கவில்லையா? உன்னை பற்றிய கவலையினால் இன்று வீட்டில் வேலையும் நடக்கவில்லை, கலக்கமும் ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். நான் அன்று முற்றிலும் மாற்றமான ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். தென்படாத இறைவனை வணங்கிய குரல்கள் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தன. நான் உண்மையை தெரிந்து கொண்ட ஆர்வத்தில் என் தந்தையிடம் பகலில் நடந்த நிகழ்ச்சியினை சொன்னேன். தந்தையே, வயலுக்கு செல்லும் வழியில் ஒரு அழகான கட்டடம் உள்ளது. நான் அதன் பக்கம் சென்றபோது ஏதோ ஓதப்படும் குரல் கேட்டது. நான் அங்கேயே நின்று விட்டேன். அந்த குரலில் ஒரு ஈர்ப்பாற்றல் இருந்தது. நான் ஆவலுடன் உள்ளே சென்றேன். கிறிஸ்தவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருந்த கவர்ச்சிமயமான முறையை கண்டு என் மனம் அதன் பக்கம் மையல் கொள்ளலாயிற்று.
வயல் வேலையை மறந்துவிடும் அளவுக்கு நான் அதனால் ஈர்க்கப்பட்டேன். கதிரவன் மறையும் காலம் வரை நான் அவர்களின் வணக்கத்தையே கண்டு கொண்டிருந்தேன். அந்த ஒளிமயமான முகங்களையுடையவர்கள் தென்படாத இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த முறையை கண்டு என் ஆத்மா துள்ளி எழுந்தது. இதுதான் உண்மையான மார்க்கம் எனவும் இதுதான் சிறந்த வணக்க முறை என்றும் என்னுள்ளம் சான்று பகர்ந்தது. இதை கேட்ட என் தந்தை கூறினார், மகனே, அவ்வாறு இல்லை. நமது மூதாதையர்களின் மார்க்கம்தான் உண்மையானது. கிறிஸ்தவர்களின் மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? நீ என் மூதாதையர்களின் வழியை பின்பற்றி இறைவனை வணங்கு. அந்த கிறிஸ்தவரின் மார்க்கத்தை விட நமது மார்க்கம் எவ்வளவோ மேலானது என்று கூறினார். நான் அமைதியாகவும் அழுத்தமாகவும் கூறினேன், இல்லை தந்தையவர்களே, அந்த கிறிஸ்தவரின் மார்க்கமே மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. ஒரே இறைவனை வணங்கும் முறைதான் சரியானது. நாம் அவனுடைய வணக்கத்தில் வேறெவரையும் இணையாக்குவது ஒருபோதும் சரியில்லை. நான் இனி ஒருபோதும் நெருப்பை வணங்க மாட்டேன். தென்படாத ஒரே இறைவனையே வணங்குவேன். அவனுக்கு மகிழ்ச்சியூட்டும் காரியங்களைத்தான் செய்வேன். இறைவன் மீது ஆணையாக கிறிஸ்தவரின் மார்க்கம் நம் மார்க்கத்தை விட சிறந்தது. என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட என் தந்தைக்கு நான் மதம் மாறிவிடக் கூடாது, கிறிஸ்தவனாக ஆகிவிடக் கூடாது என்ற கவலை ஏற்பட்டது. நான் மூதாதையரின் மதத்தை விட்டு விலகி விடுவதை அவரால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள இயலும்? என் தந்தை என்னை கடுமையாக கண்காணிக்க தொடங்கினார். என் கால்களில் விலங்கை மாட்டி நான் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகாமல் ஆக்கிவிட்டார். நான் மிகவும் பொறுமையுடன் தடைகளை தாங்கிக் கொண்டு சிறை போன்ற நிலையில் நாட்களை கழித்து வந்தேன். எந்த விதத்திலாவது கிறிஸ்தவுடன் சேர்ந்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வேலைக்காரனை ரகசியமாக என் அந்தரங்க நண்பனாக ஆக்கிக் கொண்டேன். அவன் மூலம் சிரியாவிலிருந்து வணிக கூட்டம் வந்தால் எனக்கு அறிவிக்குமாறு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி அனுப்பினேன். சில நாட்கள் சென்றதும் சிரியாவிலிருந்து கிறிஸ்தவர்களின் ஒரு கூட்டம் இஸ்பஹான் வந்து சேர்ந்தது. கிறிஸ்தவர்கள் ரகசியமாக எனக்கு அறிவித்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் அலுவலை முடித்துக்கொண்டு சிரியா நாட்டிற்கு திரும்பி செல்லும் போது எனக்கு அறிவிக்குமாறு நான் சொல்லி அனுப்பினேன். வணிக கூட்டத்தினர் தங்கள் வேலைகளை முடித்துக்கொண்டு திரும்பி செல்லும் நாள் வந்தபோது கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியப்படுத்தினார்கள். முன்பாகவே நான் இச்சிறையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை பற்றி ஆலோசித்து பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தேன். நான் தீட்டியிருந்த திட்டப்படி மறைமுகமாக என் விலங்குகளை அறுத்தெறிந்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியாகி ஒளிந்து சென்று வணிக கூட்டத்தினருடன் சேர்ந்து கொண்டேன். அப்பொழுது எங்கள் கூட்டம் சிரியாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இது சத்தியத்தை தேடி நான் மேற்கொண்ட முதல் பயணமாகும். நான் என் அன்பிற்குரிய நாட்டை பிரிந்து சென்று கொண்டிருந்தேன். தாய் தந்தையரின் அன்பை இழந்து போய்க் கொண்டிருந்தேன். வீட்டில் உள்ள வசதிகளை எல்லாம் விட்டு சென்று கொண்டிருந்தேன். எனினும் என்னை எந்த கவலையும் வாட்டவில்லை. ஒரு ஆத்மீக இன்பம் என் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. அவ்வின்பமே நான் மேலே செல்ல தூண்டிக் கொண்டிருந்தது. முழு மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் போய்க் கொண்டிருந்தேன். பல ஊர்களையும் தாண்டி இறுதியாக நாங்கள் சிரியா வந்தடைந்தோம். இங்கு வந்து சேர்ந்த உடனேயே இங்குள்ள தலைமை மதக்குரு யார் என்று நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். ஒரு தேவாலயத்தை காட்டி அதில் இருக்கும் ஃபாதரியாரை இங்குள்ள தலைமை மதக்குரு என்று அந்த மக்கள் அறிவித்தார்கள். அந்த ஃபாதரியார் இருக்கும் இடத்தை நோக்கி நான் வேகமாக செல்லலானேன். அந்த தேவாலயத்தை கண்டதும் மிகவும் ஆர்வத்துடன் உள்ளே நுழைந்தேன். அங்கே ஒரு பெரியவர் விரிப்பிலே அமர்ந்திருப்பதையும் அவரை சுற்றி சிலர் உட்கார்ந்திருப்பதையும் கண்டேன். நானும் சலாம் கூறிவிட்டு உட்கார்ந்து கொண்டேன். பிறகு நான் எந்த தயக்கமும் இன்றி உணர்ச்சியுடன் என் நிலைமையை விளக்கினேன். பெரியார் அவர்களே, நான் இஸ்பஹான் என்ற தொலைவான ஊரிலிருந்து வந்துள்ளேன். தங்கள் மதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். தங்களுடனேயே இருந்து மதத்தை கற்று ஏக இறைவனை வணங்கி என் ஆத்மாவுக்கு தெளிவையும் அமைதியையும் அளிக்க விரும்புகின்றேன். பாதிரியார் மிகவும் மகிழ்ச்சியுற்று தேவாலயத்திலே தங்கியிருக்க அனுமதியும் தந்தார். நான் நிம்மதியாக அந்த தேவாலயத்தில் இருந்து வந்தேன். இரவு பகலாக இறைவனை வணங்கிக் கொண்டு பாதிரியாருக்கு சேவையும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாதிரியார் பெரிய சூழ்ச்சிக்காரர் என்பதும் ஏமாற்றுக்காரர் என்பதும் சில நாட்களுக்குள் தெரியலாயின. தான தர்மம் செய்யுமாறு மக்களை தூண்டிக் கொண்டிருந்தார். அவரோ பெரும் பேராசை பிடித்தவராக இருந்தார். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுங்கள், இல்லாதவர்களுக்காகவும் தேவையுடையவர்களுக்காகவும் செலவு செய்யுங்கள் என்று மக்களுக்கு அவர் கூறுவார். அவர்கள் பொருள்களையும் செல்வங்களையும் கொண்டு வந்து கொடுத்தால் அவற்றை ஏழைகளுக்கும் வறுமை உள்ளவர்களுக்கும் கொடுக்காமல் தன்னிடம் சேமித்து 7 பானைகளில் தங்கமும் வெள்ளியுமாக நிரப்பி வைத்திருந்தார். இந்த சூழ்ச்சிக்காரரின் இச்செயலை கண்டு நான் மிகவும் துன்பமடைந்தேன். நான் அவரை வெறுத்தேன். ஆயினும் நான் இறைவனை வணங்குவதில் எந்த குறையும் செய்யவில்லை.
நான் எவ்வாறு குறை செய்வேன்? இறைவனை வணங்குவதற்காகத்தான் கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருந்தேன். பாதிரியாருக்காக அதை தழுவவில்லையே. அவர் நற்செயல் அற்றவராக இருந்து மதத்தின் பெயரால் உலகத்தை ஈட்டுகிறார் என்றால் அவருடைய செயலுக்குரிய தண்டனையை அவர் அடைவார். அவருக்காக நான் ஏன் நன்னறியிலிருந்து தவற வேண்டும்? என் இறைவன் வழியிலேயே நடந்து அவன் விரும்பும் பணியிடை செய்து அவனிடம் போய் சேர வேண்டியதுதான். இதுவே என் பணியாகும். இவ்வாறு நான் நினைத்தேன். நாட்கள் இவ்வாறு சென்று கொண்டிருந்தன. அந்த ஏமாற்றுக்காரரை பற்றி என் மனதில் வெறுப்பு வளர்ந்து கொண்டே வந்தது. இறுதியில் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வந்தது. ஆம், அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த செய்தி ஊரில் பரவியதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது. வெகு தூரங்களில் இருந்தெல்லாம் கிறிஸ்தவர்கள் அவருடைய இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ளவும் அவரை நல்லடக்கம் செய்யவும் தேவாலயத்தில் வந்து குழுமியிருந்தார்கள். மக்களின் முகங்கள் கவலையால் சோர்ந்து போயிருந்தன. எல்லோரும் அவர்களின் மதகுருவின் மரணத்திற்காக வருந்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் எனது நிலை வேறு விதமாக இருந்தது. எனக்கு கவலையோ வருத்தமோ ஏற்படவில்லை. நான் அந்த மக்களின் நிலையைக் கண்டு வெகுண்டு வெந்து கொண்டிருந்தேன். அந்த அப்பாவிகளுக்கு அவர்களின் வருத்தம் பாவமானது என்பதை நான் எவ்வாறு விளக்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இறுதியில் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நான் அந்த மக்களிடத்தில் கூறினேன், நீங்கள் யாருடைய மரணத்திற்காக பிரார்த்தனை புரிய வந்தீர்களோ அவர் அதற்கு அருகதை அற்றவர். அவர் சூழ்ச்சிக்காரர், மோசடிக்காரர், மதத்தின் போர்வில் இருந்த சைத்தான். மதத்தின் பெயரால் உலகத்தை ஏமாற்றி சேமித்துக் கொண்டிருந்தார். தான தர்மம் செய்யுமாறு மக்களை தூண்டுவார். ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நினைவூட்டுவார். மக்கள் தானம் தர்மம் செய்ய வேண்டிய பணத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் பானைகளை நிரப்பி வைப்பார். எனக்கு வந்த கோபத்தில் படவனவென்று பொருந்து தள்ளினேன். மக்கள் நான் சொன்னவற்றை கேட்டு வியந்து சிலையாக நின்றனர். அவர் மீது குருட்டு நம்பிக்கை வைத்திருந்த ஒரு சிலருக்கு என் பேச்சினால் சினமும் வரத்தான் செய்தது. ஆனால் கொஞ்ச காலமாக நானும் தேவாலயத்தில் இருந்து வந்ததால் மக்கள் என்னையும் ஒரு மதக்குருவாகவே கருதலாயினர். எனவே நான் சொன்னவை பொய் என்று சொல்ல யாருக்கும் துணிவு ஏற்படவில்லை. உனக்கு எப்படி தெரியும்? இதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று என்னிடத்தில் கேட்டனர். நான் அவர்களை கோயிலின் உட்பகுதிக்கு கூட்டிச் சென்றேன். 7 பானை நிறைய இருந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்களுக்கு காட்டினேன். அதை கண்ட மக்கள் கடும் சினம் கொண்டனர். பிறகு ஒரு புதிய பாதிரியார் அந்த தேவாலயத்தில் நியமனம் பெற்றார். அந்த விழா பெரும் மரியாதையோடும் கண்ணியமாகவும் கொண்டாடப்பட்டது. அந்த புது பாதிரியார் மிக நல்லவராகவும் இரையச்சம் உள்ளவராகவும் இருந்தார். இரவும் பகலும் தென்படாத இறைவனை வணங்கி வந்தார். எல்லா வேலைகளையும் கட்டுப்பாட்டோடு செய்து வந்தார். நான் அதுவரை அத்தகைய நல்ல பொறுப்போடு மதத்தை பின்பற்றக்கூடியவரை கண்டதில்லை. அவருடைய வாழ்க்கை முறையால் நான் மிகவும் கவரப்பட்டேன். எனது உள்ளத்தில் அவர் மீது அன்பு வளர்ந்தது. இரவு பகலாக அவருடன் இருந்து வந்தேன். மனமாற அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவரிடம் மதக்கல்வி கற்று வந்தேன். ஆனால் அவருடன் வாழும் பேற்றை இழக்கலானேன். ஆம், அந்த இனிய காலம் குறுகிவிட்டது. அவருடைய இறுதி நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. சில மணி நேரங்களில் அவர் என்னை விட்டு பிரிய போகிறார் என்பதை உணர்ந்த நான் பணிவுடன் அவரை நெருங்கிச் சென்றேன். பெரியார் அவர்களே, நான் தங்களின் தோழமைகளில் என் நாட்களை மிக நல்ல வழியிலேயே கழித்து வந்தேன். வாழ்க்கை நிலையானதென்று. எல்லோரும் ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும். தங்களை நான் எந்த அளவு விரும்புகின்றேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். தாங்கள் தான் எனக்கு மார்க்கத்தை கற்று தந்தீர்கள். தங்களுக்கு பிறகு நான் யாரிடமும் செல்லாது எங்கு சென்று மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வது என்பதை பற்றி தாங்கள் தான் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். வயதான பாதிரியார் ஒரு பெருமூச்சு விட்டார். கனிவான குரலில் சொன்னார், மகனே, நான் உனக்கு என்ன உபதேசம் செய்வது? யாரிடம் சென்று பயிற்சி பெறுமாறு உனக்கு ஆலோசனை கூறுவது என்று தடுமாறுகின்றேன். நான் மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது நாம் ஒப்புக்கொண்டிருக்கும் மார்க்கத்தின்படி சரிவர நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக தென்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல மக்கள் உலகிலிருந்து மறைந்து கொண்டே போகிறார்கள். இருப்பவர்கள் மார்க்கத்தை தங்கள் மனோ இச்சைக்கேற்ப மாற்றிக்கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலிருந்து நெடுந்தூரம் சென்று விட்டார்கள். ஆயினும் மவுசு என்ற ஊரில் ஒரு நல்ல இறையடியார் இருக்கின்றார். அவர் நம் மார்க்கத்தின்படியே சரிவர ஒழுகுபவர். எனக்கு பிறகு நீ அந்த பெரியாரின் சமூகத்தில் சென்று அவரிடம் தங்கியிருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவாயாக. பிறகு அந்த பேருதவியாளர் காலம் சென்று விட்டார். அவரை நல்ல விதமாக அடக்கம் செய்யும் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மற்ற இறுதிச் சடங்குகளையும் முடித்துக்கொண்டு அவருடைய அறிவுரைக்கேற்ப மவுசு போவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தேன். சில நாட்களில் மவுசு என்ற ஊரை அடைந்தேன். அங்கு போய் சேர்ந்தவுடன் சிரியாவின் பாதிரியார் காட்டிய பெரியாரின் முகவரியை தெரிந்து கொண்டு அவரை சென்று சந்தித்தேன்.
அவரிடம் மிகவும் பணிவுடன் என் கதையை சொன்னேன். சிரியாவின் பாதிரியார் தங்களிடம் செல்லுமாறு கூறினார் என நான் சொன்னபோது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. இந்த பாதிரியார் மிக அன்புடன் என்னை பயிற்றுவித்தார். நான் மிக நிம்மதியுடன் அவருடன் இருந்து முழுக்க முழுக்க பயன்பெற்றேன். ஒரே முகமாக இறைவனை வணங்கினேன். இவரும் சிரியாவின் பாதிரியாரைப் போல களங்கமற்ற நல்ல இறைநேசராக இருந்தார். அவருடன் இருந்ததில் எனக்கு பெரும் அமைதி கிடைத்தது. ஆனால் இறைவனின் நாட்டப்படி அவருடைய காலமும் நெருங்கிவிட்டது. அவருடைய உடல் தளர்ந்தது. இறுதி நேரம் வந்துவிட்டதை அறிந்த நான் கலங்கிய கண்களுடன் அவரை அணுகினேன். பெரியார் அவர்களே, நான் என் வீட்டையும் பெற்றோர்களையும் பிரிந்து வந்து தங்களை போன்ற பெரியார்களிடம் பயிற்சி பெற்று பலன் அடைவதற்கும் இறைவணக்க முறைகளை கற்றுக்கொள்ளவும் தான் என்பது தங்களுக்கு தெரிந்தது. சிரியா பாதிரியார் என்னை தங்களிடம் செல்லுமாறு பணித்தார். நான் இனி யாரிடம் செல்வது என்பதை தாங்கள் எனக்கு கூறுங்கள் என்று கேட்டேன். மௌசலின் பாதிரியார் ஒரு பெருமூச்சு விட்டு மௌனமாக இருந்தார். பிறகு தலையை உயர்த்தி கூறினார், மகனே, உன்னை எங்கு போக ஆலோசனை கூறுவது என்பதை பற்றி தடுமாறுகிறேன். ஏனெனில் உலகின் நாலா பக்கங்களிலும் மோசடியும் தில்லுமுள்ளும் அதிகமாகி விட்டன. நான் உலகில் உள்ள மக்களை கவனிக்கின்றேன். அவர்களில் எவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதருடைய மார்க்கத்தை சரியான முறையில் வாய்மையுடன் கடைபிடிப்பவராக எனக்கு தெரியவில்லை. நசீபைன் என்று ஒரு ஊர் உள்ளது. அங்கே ஒரு பெரியார் இருக்கின்றார். அவர் இறைநேசம் உள்ளவர், மார்க்க பக்தியும் நிறைந்தவர். அவரிடம் சென்று அவருடைய சேவையிலேயே இருந்து இறைவனை வணங்குவாயாக. இதன் தொடர்ச்சி 2ஆம் பாகத்தில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.